வணக்கம். என் பெயர் டி.கே. ஸ்வேதா. செல்லம்மாள் வித்யாலயா 3ஆம் வகுப்பு. பாரதியாரின் சிறுகதை புதிய கோணங்கி. செந்தாமை நாடெனும் போதினிலே தானனா குடு 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 நல்ல காலம் வருகுது, நல்ல காலம் வருகுது. சாதிகள் சேருது, சண்டைகள் துளையுது. சொல்லடி சொல்லடி சக்திமா காளி, வேதபுரத்தார்க்கு நல்ல குறி சொல்லு. தரித்திரம் போகுது, செல்வம் வருகுது. படிப்பு ஏறுது, பாவம் துளையுது. படிச்சவன் சூதும் பாவமும் பண்ணுனா போவான் போவான் ஐயோ என்று போவான். வேதபுரத்தில் வியாபாரம் பெருகுது, தொழில் பெருகுது, தொழிலாய் வாழ்வான். மந்திரம் பெருகுது, தந்திரம் வளருது. மந்திரம் எல்லாம் வளருது. சொல்லடி சொல்லடி மலையாள பகவதி, அந்தடி வீரி சண்டை சூளி குடு 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 குடு. நில்லப்பா, நீ எந்த ஊர்? சாமி, குடுகுடுப்புக்காரனுக்கு நாடேது ஊரேது? உன்னை பார்த்தால் சாதாரண கோணங்கி போல் தெரியலையே. எங்கே உன்னை பற்றி விவரமாக கூறு, ஜரிகை வேஷ்டி தருகிறேன். சாமி, நான் பிறந்த இடம் தெரியாது, தாய்மார் முகம் தெரியாது. என் தகப்பனாருக்கு இதே தொழில். என் 10 வயதில் இறந்து விட்டார். பிறகு நான் இதே தொழிலை ஜீவனம் செய்து பல தேசங்கள் சென்று ஹைதராபாத் சென்றேன். அங்கே ஜான்சன் என்ற ஒரு துரையை பார்த்தேன். அவன் ஒரு கம்பெனி ஏஜென்ட். இந்தியாவில் இருந்து கலை கூத்தாடிகள், வித்தைக்காரர்கள் எல்லாம் சம்பளம் கொடுத்து கூட்டி கொண்டு போய் பல தேசங்களில் வேடிக்கை காண்பிப்பது அந்த கம்பெனியின் தொழில். நானும் அங்கே சென்று இங்கிலாந்து, பிரான்சு என்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று இருக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ் நன்றாக தெரியும். அநேக புஸ்தகங்கள் வாசித்திருக்கிறேன். என் ஜீவனத்திற்கு போதுமான பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன். கம்பெனி கலைந்ததும் பணத்தை கொடுத்து எங்களை மறுபடியும் இந்தியாவிற்கே அனுப்பிவிட்டார்கள். நம் பாரம்பரிய தொழிலை வைத்துக் கொண்டு ஊர் ஊராக சென்று நம் ஜனங்களுக்கு நல்லது சொல்லலாம் என்று புறப்பட்டிருக்கிறேன். இதுதான் என் சித்தாந்தம். ஓஹோ, இரு, ஜரிகை வேஷ்டி தருகிறேன். போன தீபாவளிக்கு வாங்கின நல்ல வேஷ்டி. சாமி, வேண்டியதில்லை. குடு 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 குடு. சாமிமாருக்கெல்லாம் தைரியம் வளருது, தொப்பை சுருங்குது, சுறுசுறுப்பு ஏறுது. தேங்க்யூ.